பொதுவா நம்ம வச்சிருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா, எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் குடுத்துருங்க. முதல்ல உங்க ஃபோன்ல இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்க்குள்ள போய்க்கோங்க. அதில அபவுட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில போனீங்கன்னா, உங்க ஃபோன்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆயிருக்குது, என்னென்ன ஆப், அது போக என்னென்ன திங்ஸ் வந்து உங்க ஃபோன் வந்து ஃபுல் ஆயிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா காட்டுவாங்க. இது நான் வச்சுக்கிற Redmi பிராண்ட். ஒருவேளை வந்து நீங்க எந்த பிராண்ட் வச்சிருந்தாலும் சரி, இதே மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். அத கிளீனர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத டேப் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஃபோன்ல இருக்கிற கேட்ச் மெமரி எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இது ரெகுலராக அப்பப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைமாவது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையில்லாம இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ண முடியும். இது போக பல விதமான ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இப்போ எல்லா விதமான ஃபோன் பிராண்ட்லையும் இந்த கிளீனர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. குறிப்பாக ஃபேஸ்புக் கிளீனர், வாட்ஸ்அப் கிளீனர் மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் போயிட்டு கூட டேரெக்டாக ஒரே கிளிக்கில் கிளிக் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப் ஃபோட்டோஸோ இல்லை ஃபேஸ்புக் ஃபோட்டோஸோ முக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் போதா குறைக்கு தனித்தனியாக கேட்டகரி வைஸாகவும் பார்க்க முடியும் கிளீனர் ஆப்ஷனுக்குள்ளே. உதாரணத்துக்கு ஆடியோ ஃபைல்னா தனியாக ஆடியோ ஃபைல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபைல்னா வீடியோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ண உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்டோரேஜ் ஃபைல் வந்து கிளியர் ஆகும். இதே மாதிரியாக எக்ஸஸாக இருக்கிற எல்லா விதமான ஸ்டோரேஜும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஃபேஸ்புக் ஆப் பயன்படுத்தினா கூட ஃபேஸ்புக் கிளீனர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷாமி ஃபோன்ஸ் அல்லது ரெட்மி ஃபோன்ஸில் கொடுக்குறாங்க. இதே மாதிரி சிங்கிள் கிளிக்கில் வந்து நீங்கள் வந்து ஃபைலை கிளியர் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்லேயும் வந்து அவங்க தனித்தனியாக க்ளீனிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது போக டீப் க்ளீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போனீங்கன்னா ரொம்ப ஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணலாம். குறிப்பாக வந்து உங்கள் ஃபோனில் வந்து இருக்கிற ஃபோட்டோஸோ ஃபைல்ஸோ தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா வந்து எது பெரிய ஃபைலாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரே இடத்துல போய்ட்டு ஒரு சிங்கிள் கிளிக்கில் டெலிட் பண்ணலாம். இது மூலமாக பல விதமான ஸ்டோரேஜ் மிச்சப்படுத்தலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோனில் இருக்கிற முக்கியமான ஃபோட்டோஸ் வந்து டெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் ஆப்புக்குள்ளே பார்க்க முடியலன்னா வந்து ஒருவேளை செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து இந்த ஃபைல் பேர் இருக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ செக்யூரிட்டி அப்படிங்கிற ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டீங்கனாலும் கிளீனர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்புக்குள்ளே போனாலும் வந்து ஃபைல்ஸை கிளியர் பண்ணலாம். இது ஒவ்வொரு பிராண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு பேரில் இருக்குங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஒருவேளை என் ஃபோனில் வந்து கிளீனரே இல்லை, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். வாட்ஸ்அப் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக ஃபோட்டோஸோ வீடியோஸோ வரும். அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மெசேஜில் வந்து எந்த சேட் பாக்ஸில் வந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோ தேவையில்லை நினைக்கிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சைடில் இருக்கிற 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கிளியர் சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டேப் பண்ணிங்கன்னா டெலிட் மீடியா இன் சேட் அப்படிங்கிற ஒரு டிக் மார்க் தெரியும். அதை டிக் பண்ணிவிட்டு கிளியர் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சேட் பாக்ஸில் வந்த எல்லா விதமான ஃபோட்டோஸும் வீடியோஸும் டெலிட் ஆயிரும். இது மூலமாக ஸ்டோரேஜை ஈஸியாக டெலிட் பண்ணலாம். அது உங்களுக்கு தேவையான இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத சேட்டிங்கில் உள்ளது மட்டும் டெலிட் பண்ணலாம். இதே மாதிரியாக உங்கள் ஃபோனில் இருக்கிற தேவையில்லாத கேட்ச் மெமரி ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணலாம். மேலும் உங்கள் ஃபோனில் வந்து மெமரி கிளியர் பண்ணுற கேட்ச் கிளியர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு ஆப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஃபேஸ்புக் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஃபேஸ்புக்கில் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் மோர் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அல்லது வந்து டேட்டா செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போயிட்டு ஆப்குள்ளே போயிட்டு கூட டேரெக்டாக அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம். நீங்கள் இப்போ வந்து அந்த ஆப்போட செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதில் மெமரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அதில் பாட்டம் சைடில் போயிட்டீங்கன்னா கிளியர் டேட்டா அல்லது கிளியர் கேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை டேப் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதில் இருக்கிற கேட்ச் மெமரி எல்லாமே கிளியர் ஆயிரும். இதே மாதிரியாக அந்த ஃபோனில் தேவையில்லாமல் ஃபில் ஆகிருக்கிற கேட்ச் வந்து கிளியர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 500 MB கிட்ட கிளியர் ஆயிட்டு. இதே மாதிரியாக அதிகமாக மெமரி யூஸ் பண்ணுற ஜிமெயில், இன்ஸ்டாகிராம் அது மாதிரியான எல்லா விதமான சோஷியல் மீடியா ஆப்ஸ்லையும் டேரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மெமரி கிளியர் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற கேட்ச் மெமரி எல்லாமே கிளியர் ஆயிரும். ஒருவேளை இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பத்தலைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபோனில் இருக்கிற கிளியர் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன மெமரியில் இருந்துச்சோ அதே மெமரிக்கு வந்துடும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 500 மெமரி இருந்துச்சு. முதல்ல நான் கிளியர் டேட்டா கொடுத்து அந்த மெமரியை கிளியர் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 300 MB ஆயிட்டு. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து மெமரி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. மற்றபடி கிளியர் கேட்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் மறுபடியும் பண்ண தேவையில்லை. இதே மாதிரியாக தேவையில்லாமல் இருக்கிற அந்த ஃபோனோட டேட்டா வந்து உங்களுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணி உங்கள் ஃபோனில் அடைச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்டோரேஜை கிளியர் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து ஒருவேளை நான் வந்து முதல்ல சொன்ன அந்த கிளியர் கேட்ச் ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் இல்லைன்னா இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்புக்குள்ளும் போயிட்டு கேட்ச் மெமரி கிளியர் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆயிரும். இதே மாதிரியாக உங்கள் ஃபோனில் தேவையில்லாமல் அடைச்சிட்டு இருக்கிற ஸ்டோரேஜை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து கொஞ்சம் பழைய ஃபோன் வச்சிருக்கேன், ஸ்டோரேஜ் வந்து பத்தல நினைக்கிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து ஏதாவது டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ பேசுகிறேன். நான் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.